விபூதி பாதம் முதல்ல இருக்கக்கூடிய சூத்திரம் தாரணா அப்படிங்கிற டெபனிஷன். ரெண்டாவது தியானம். மூணாவது சூத்திரம் வந்து சமாதி. இந்த மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே பேரு சம்யமா நாலாவது சூத்திரத்துல இருக்கு. அஞ்சாவது சூத்திரத்துல இந்த சம்யமாவோட பெனிஃபிட், அதாவது தாரணா தியான சமாதியோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கறது, உங்களுக்கு ஞானம் வருது, பிரக்ஞா அப்படிங்கிறது அது எப்படி நடக்குங்கிறது ஆறாவதுல சொல்லப்படுது. அது வந்து படிப்படியா நிகழும். ஏழாவது சூத்திரத்துல அது வந்து அந்தரங்க யோகம்னு சொல்லப்படுது. நிர்பீஜ சமாதி அடைஞ்சவனுக்கு இது பகிரங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாவது சூத்திரத்துல முடிவு அடைச்சிட்டு, ஒன்பதாவது சூத்திரத்துல இருந்து 4 சூத்திரங்கள் வந்து இந்த பரிணாமத்தை பத்தி பேசக்கூடியது. இந்த பரிணாமத்துல நிரோத பரிணாமம், ஏகாகிரத பரிணாமம், சமாதி பரிணாமம்னு 3 பரிணாமத்தை நாம பார்க்க போறோம். இந்த பரிணாமத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பரிணாமத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நினைவு இருக்கான்னு பார்க்கலாம். சித்த விரதிய நம்ம படிக்கும் போது சித்த விருத்திகள் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்? 5 வகைப்படும். இந்த 5 வகையான விருத்திகளுக்கும் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கொடுத்தாரு? 2 கிளிஸ்டா விருத்திகளா இருக்கலாம், அக்லிஸ்டா விருத்திகளா இருக்கலாம். அது வியாசர் வந்து பாஷ்யம் எழுதின போது அந்த வியாசர் பாஷால இருந்து நாம எடுக்கக்கூடிய சித்த விருத்திகளை வந்து நம்ம சித்த பூமி அப்படிங்கிற பேர்ல பார்த்திருப்போம். சித்த பூமியை வந்து க்ஷிப்தா, சரி மூதா, சிக்தா, விஷிப்தா, ஏகாகிரதா, நிருத்தா அப்படின்னு சித்த விருத்திகளை வந்து அதனுடைய குணங்களின் அடிப்படையில பேஸ்டானத 3 குணாஸோட அடிப்படையில சித்த பூமியை அவர் கிளாசிஃபை பண்ணியிருப்பார். இது நினைவுக்கு வந்துருச்சா? ஓகே. இதுல மூதா, க்ஷிப்தா, விஷிப்தா இந்த 3 விருத்திகளும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கிளிஸ்டா விருத்திகள். ஏகாகிரதா அண்ட் நிருத்தா அப்படிங்கறதுல அந்த நிருத்தாங்கிறதுல விருத்திகள் ஒன்றும் இல்லை. ஆனா ஏகாகிரதான்னு ஒரு விருத்தி இருக்கு. அந்த விருத்தி நமக்கு அக்லிஸ்டா விருத்தி. சரிதானா? இப்ப பாருங்க, அதெல்லாம் நினைவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மூதா, ஷிப்தா, விக்ஷிப்தா இதெல்லாம் கிளிஸ்டா விருத்திகள், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விருத்திகள். இந்த விருத்தி இருக்கு, இன்னொன்னு டிஸ்டர்ப் பண்ணாத விருத்தி இருக்கு. இந்த டிஸ்டர்ப் பண்ணாத விருத்தி இப்ப இப்படி யோசனை பண்ணி பாருங்க. இந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விருத்தி, டிஸ்டர்ப் பண்ணாத விருத்திகள் வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ற விருத்தியை வந்து ஒடுக்கும். இவ்வளவுதான். இதை எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு கடன் கேட்டு வர்றாரு. என்கிட்ட காசு இல்லை, எனக்கு காசு வேணும், நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு வந்து கேட்குறாங்க. நீங்க நல்லா ஆரோக்கியமா, நல்ல டயர்ட்லாம் இல்லை, நல்லா கெத்த உட்காந்துட்டு காசு இல்லை, அடுத்த முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறீங்க. ம் அவன் போயிட்டு திருப்பியும் ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் அவனுக்கு ஒரு பண கஷ்டம் வருது, மறுபடியும் வரான். அப்பயும் நீங்க வந்து நல்லா ஆரோக்கியமா கெத்த உட்காந்துட்டு எந்த விதமான சோம்பலும் இல்லை, டயர்ட்லாம் இல்லை, முடியாம நீங்க எல்லாம் சொல்லலை, நல்லா கெத்த தான் உட்காந்துருக்கீங்க, ஈஸியா சொல்றீங்க, இப்ப என்கிட்ட காசு இல்லை, நான் அப்புறம் தரேன் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து ஒண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு வரான். இப்படி கொஞ்ச நாள் திரும்ப 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 வரான். நீங்க எந்த விதத்திலையும் சலிச்சு போகல. எதுக்கு? பணம் கொடுக்கறதுக்காக, பணம் இல்லைன்னு சொல்றதுக்கு. இப்படி நீங்க இல்ல இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு வந்து உண்மையிலேயே பண கஷ்டம் தான், ஆனா உங்ககிட்ட கேட்டு வருவான்னு நினைக்கிறீங்க? வரமாட்டான். ஸோ இந்த மாதிரி மனமானது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மனதை நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அது டிஸ்டர்ப் ஆகாது, ஒடுங்க ஆரம்பிச்சு. அப்படி அந்த ஒடுங்குற நிலைக்கு பேரு நிரோதம் அடைகிறதுன்னு பேரு. அதான் நிரோத பரிணாமம். ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற இந்த கிளிஸ்டா விருத்திகள், எந்தெந்த கிளிஸ்டா விருத்திகள்? மூதா, க்ஷிப்தா, விஷிப்தா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளிஸ்டா விருத்திகள் எல்லாம் அது ஒடுங்கும் போது அப்ப அந்த சித்தத்துக்கு ஒரு நிலை ஏற்படுது. இந்த முதல் நிலை மனம், அந்த முதல் நிலை விருத்திகள், அதாவது முதல்நிலை விருத்திகள் எதை சொல்ற, டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விருத்திகள் அல்லது இந்த 3 விருத்தி கிளிஸ்டா விருத்திகள். இந்த விருத்திகள் தான் நமக்கு வெளி உலகத்தோட தொடர்பு கொண்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விருத்திகள், அதை கிளிஸ்டா விருத்திகள்னு சொல்றோம். இந்த விருத்திகள் ஒடுங்க ஆரம்பிக்கும். எப்ப ஒடுங்கும்? இத இன்னொரு விருத்தி வந்து ஒடுக்கணும். அப்படி அது எப்ப ஒடுக்கும்னா, எது ஒடுக்கும்? இப்ப நீங்களே உட்கார்ந்து தியானத்துல உட்காடுறீங்க, உங்க மனசு டிஸ்டர்பா இருக்கு, இன்னொரு மனசு வந்து டிஸ்டர்ப் இல்லாத ஒரு மனசு வந்து அது அது ஒடுக்கும்.
அது என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு மனமானது டிஸ்டர்பா இருக்கக்கூடிய மனம் ஒடுங்க ஆரம்பிக்குது. ஒடுங்க ஆரம்பிக்குது மீன்ஸ் அங்க என்ன நடக்குதுன்னா அது ஏகாகிருத ஸ்டேட்டுக்கு போகுது. அவ்வளவுதான். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கிளிஸ்டால இருந்து அது அக்லிஸ்டாவுக்கு கன்வெர்ட் ஆகுது. இந்த கன்வெர்ட் ஆகுற இந்த ஒரு இடத்தை தான் நாம வந்து நிரோத பரிணாமம் சொல்றோம். ஒரு பரிணாமம் நடக்குது. பரிணாமம்னா தன்மாற்றம் நடக்குது. ஸோ டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு க்ஷிப்தா விக்ஷிப்தா ஏகாக்கிரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளிஸ்டால இருந்து ஒரு அக்லிஸ்டா மூவ்மெண்ட் நடக்குது. அந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம வந்து நிரோத பரிணாமம்னு சொல்றோம். அந்த பரிணாமத்தை வந்து இப்போ ஒரு விருத்தியை வந்து அலையிற ஒரு விருத்தியே அலை அலை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விருத்தியே அலை கம்மியா இருக்கிற ஒரு விருத்தி வந்து கொஞ்சம் அடங்குன்னு சொல்லுது. அவ்வளவுதான். அதனால அங்க ஒரு அடக்கம் நடக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி வந்து நடக்கூடிய நிகழ்வு தான் நிரோத பரிணாமம். இதுல இருந்து அந்த ஒரு உங்களுடைய சம்ஸ்காரத்துல என்ன நடக்கும்னா, இப்ப இத வந்து நீங்க அலையக்கூடிய ஒரு விருத்தியே அலை கம்மியா இருக்கக்கூடிய ஒரு விருத்தி வந்து அடக்குது. ஆனா அடங்கி போயிருமானா அடங்கி போகாது. விட்டுட்டா என்ன ஆகும்? மறுபடியும் அலைய ஆரம்பிச்சு. ஸோ மறுபடியும் 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 அது அலை. அதனாலதான் அதை பரிணாமம்னே சொல்றோம். பரிணமிக்கும், குறையும், திரும்ப அது வந்து நீங்க கிளிஸ்டா விருத்தியிலிருந்து அக்லிஸ்டா போனாலும் கூட திரும்ப அது கிளிஸ்டாவுக்கு ஜம்ப் ஆகும். ஏன்னா உலகியலோட ஈஸியா தொடர்பு கொள்ளும். ஸோ அதனால வந்து நம்ம தொடர்ந்து பண்ணணும். இப்படி பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்னா தஸ்ய அப்பொழுது பிரசாந்த வாகிதா சம்ஸ்காரத்திலிருந்து ஒரு பிரசாந்தமான ஒரு அமைதி வந்து உருவாகும். இந்த அப்ப என்ன ஆகுனா நமக்கு தியானம் பழகி பழகி உங்க மனம் ஒடுங்கு பழகிடுச்சுன்னா இன்னும் வந்து நீங்க அடுத்த தடவை தியானம் போகும்போது உங்களுக்கு ஈஸியா பழகும். உதாரணத்துக்கு இது வந்து நீங்க ஒரு தடவை மெடிடேஷன்ல உங்களுக்கு சமாதி ஏற்பட்டுருச்சுன்னா அந்த சமாதி ரீச் பண்றது ரொம்ப ஈஸி. திரும்ப திரும்ப அது உங்களுக்கு அதுல பழக்கமாவே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ மூச்சு காத்து கவனிக்கிறதா உங்களுடைய ப்ராக்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். மூச்சு காத்தை கவனிச்சு நல்லா பழகிட்டீங்கன்னா அடுத்த முறை மூச்சு காத்து கவனிக்கும் போது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நமக்குள்ளார ஒரு கவனிப்பு தன்மை அதிகமாகுது. இந்த கவனிப்பு தன்மை அதிகமாகி உள்ளார உட்கார்றதுக்கு பேரு இந்த பிரசாந்த வாகிதா சம்ஸ்காரா. விதையிலிருந்தே இவ் அமைதி கிடைக்கிறது அப்படின்னா நம்ம சம்ஸ்காரத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பிரசாந்தமான அமைதி வந்து உள்ளார உருவாயிடும். ஏன்னா அந்த டிஸ்டர்ப் ஆகிறதுனால நமக்கு அந்த வியுக்தான நிரோதத்தினால வரக்கூடிய அந்த வெளி உலகத்திலிருந்து தொடரக்கூடிய கிறிஸ்டாவிரத்திகளை வரக்கூடிய பாதிப்பு வந்து நமக்கு கம்மியா இருக்கு. இவ்வளவுதான். இது எதனாலன்னா நீங்க தொடர்ந்து பண்ணக்கூடிய அந்த சமாதினால வரும். இத இந்த இடத்துல பாருங்க. சமாதி பரிணாம் அடுத்த வார்த்தை நிரோதத்துல இருந்து சமாதி பரிணாம் போது. ஆனா இங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன பாருங்க, ஏகாகிருதய. அப்ப ஏகாகிருதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது என்ன அப்படின்னா சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய சித்த பூமி கான்செப்ட்ல நாலாவது இருக்கக்கூடிய ஏகாகிருதம் நிலை. சர்வார்த்தம் ஏகாகிருதம். நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அங்க வந்து உங்களுக்கு நீங்க என்னென்னலாம் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கோ அது எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு நிலைப்படுது. இப்ப க்ஷயம் உதயம் ரெண்டு வார்த்தை இருக்கு. குறைவதும் உதயமாவது கொஞ்சம் மேலே ஏறுறதும் இறங்குறதுமாக ஒரு ஏற்ற இறக்கத்தோட இந்த ஏகாகிருத ஸ்டேட்ல ஒரு சின்ன அலைச்சூழலோட இங்க நிகழுது. இந்த நிலையை தான் நம்ம வந்து சித்தத்துக்கு சமாதி பரிணாமம்னு சொல்றோம். எப்ப வந்து அந்த வெளியில இருக்கக்கூடிய வியுக்தான நிறுவத்துல இருந்து வெளி உலகத்துல விஷயங்களை தொடர்பு கொண்டு மனமானது அலையக்கூடியது, அதாவது இந்த மூதா சிப்தா விக்ஷிப்தா அதுல இருந்து விடுதலை பெற்று இந்த ஏகாகிரத நிலையை அடையுதோ அதை தான் நம்ம சமாதி பரிணாமம்னு சொல்றோம். இந்த சமாதி பரிணாமத்துல ஏன்னா ஏகாகிரத வருதுங்கிறதுனால அது ஏகாகிரத பரிணாமம்னு எடுத்துறாதீங்க. சோ ஏகாகிரத நிலையை அடையறதுக்கு அந்த நிலைக்கு பேர் என்னன்னா அப்பேற்பட்ட சித்தத்துக்கு சமாதி பரிணாமம், சித்தசிய சமாதி பரிணாமக. சித்தத்திற்கு சமாதி பரிணாமம்னு பேர் வைக்கிறோம். மனமானது ஒடுங்கி வந்திருக்கு. இந்த ஏகாகிரத பரிணாமம்னு வரும்போது உங்களுடைய சமாதிக்கான டெபினேஷனை ஞாபகப்படுத்திக்கணும். அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு வந்து பிரத்யேகம்ங்கிற வார்த்தை அந்த சமாதியில தான் இருக்கு. ஆஹ் ததக புனக, அதாவது மீண்டும் மீண்டும், அப்பொழுது புனகன்னா மீண்டும். சாந்தம் அப்படின்னா சாந்தம்னா உங்க மனம் வந்து உள்ள வந்து அலை நின்றுடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே நின்று போயிடும், நிர்பீஜத்துக்கு போயிடும், அப்படியே தூங்கிடுவோம், அவ்வளவுதான். ஆனா அது அப்படி இருக்காது. அதுல இருந்து கொஞ்சமா உதயமாகும். துல்லிய பிரத்தியம் உங்களுடைய பெர்செப்ஷன் வந்து உங்களுடைய ஞான நிலை வந்து கம்ப்ளீட்டா உள்ளாரக்கூடிய கான்சியஸ்ல, அதாவது உள்ளாரக்கூடிய பிரத்தியம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ், தூய உணர்வு, அந்த ஞானமானது, அதான் அந்த துல்லிய பிரத்தியம் சொல்லக்கூடியது.
இது அந்த சித்தத்துக்கு ஏற்படும். அந்த நிலையை தான் சித்தத்துக்கு ஏகாக்கிரத பரிணாமம் சொல்லுது. மனமானது ஒடுங்கி போய் அறிவுல போய் ஒடுங்குது அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். மனம் அறிவாக கன்வெர்ட் ஆகிற டைம் இது. இந்த நிலையை தான் ஏகாகிரத பரிணாமம். சித்தத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னா சித்தசி ஏகாகிரத பரிணாமம். இப்போ சித்தசிய தாரணா, சித்தத்துக்கு தான் தாரணா ஏற்படுது, சித்தத்துக்கு தான் சமாதி, சித்தத்துக்கு தான் தியானம். அப்படி சித்தத்துக்கு தான் இந்த பரிணாமம்லாம் நகலுது. இது எல்லாமே சித்தத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அந்தந்த நிகழ்வு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல வெளி உலகத்துல இருக்கிறதெல்லாம் தடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு சாந்தமான சம்ஸ்காரம் உருவாகுது, சாந்தம் உருவுது. அதுல இருந்து இந்த துல்லிய பிரத்தியம் அறிவு நிலைக்கு போய் மனமானது அறிவு நிலையில போய் ஒடுங்குது. இந்த அறிவு நிலையை ஒடுங்கும் போது அந்த ஒடுங்குற இடத்தை தான் நம்ம ஏகாகிரத பரிணாமம் சொல்றோம். இந்த பரிணாமத்திரயத்தை மூணு வச்சுக்கிறோம். எப்படி மனமானது ஒடுங்கி போய் சமாதி போயிடுச்சு, இது ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னா நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனா நம்ம சம்டைம் தூங்கும் போது இதெல்லாம் நமக்கு நடக்குது. தூங்கும் போது சேம் ப்ராசஸ் அப்படியேதான். நிரோத பரிணாமம் முதல்ல நம்ம படுக்கும் போது நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிற, நம்ம படுத்திருக்கோம், எந்த திசையில் படுத்தோம், செவ்வறு இருக்கும், எல்லாமே ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும், நம்ம கான்சியஸ் இழந்துடுவோம். இழந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த திசையில் இருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஆனா உட்காந்துருக்கும் போது தியானத்துல இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தூங்கும் போது எப்படி உங்களுக்கு அபாவாக போகுது. இப்ப நம்ம தூக்கத்துக்கு அபாவாக போயிட்டோங்கிறதுனால, தூக்கத்துல போயிட்டோம்னா நம்ம டெத் ஆயிட்டோம்னா கிடையாது, உயிரோட தான் இருக்கும். இப்பதான் தூங்கிட்டு இருக்கும் போது உங்களை ஒரு நீங்க பார்க்கலாம் மத்தவங்களை. இப்ப ஒருத்தர் உங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, நீங்க உட்காந்து நீங்க முழிச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கொசு கடிக்குது. கொசு கடிக்கும் போது அவர் கொசு கடிக்குது, கொசுவை அடிக்கிறாரு. திரும்ப திரும்ப கிடைக்குது, ஒரு 2 3 தடவை அடிக்கிறாரு. நீங்க மார்னிங் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேக்குறீங்க, நைட் உங்களை கொசு கடிச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அவருக்கு தெரியும்னு சொல்லலாம், இல்ல எனக்கு தெரியலன்னு சொல்லலாம். நீங்க எக்ஸாக்டா கேறீங்க, தெரியும்னு சொன்னா எத்தனை தடவை நீங்க கொசுவை அடிச்சீங்க அப்படின்னு கேட்டா அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோ அதுதான் அபாவக அப்படின்னு அதுக்காக ஒரு டெத் தானே கிடையாது. இந்த மாதிரி நம்முடைய அனுபவங்கள் இருக்கும். அது நம்மளுடைய சமாதியை பேஸ் பண்ணி, இந்த 3 நிலையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கடைசியா மனமானது ஒடுங்கி போய் அந்த ஞானம்ங்கிறது பேஸ், அது அலையாம இருக்கக்கூடியது. அந்த அசைவுல இருந்து வர்றதுதான் சித்தவிருத்தி. இந்த சித்தமானது அதோட போய் மெர்ஜாச்சுன்னா துல்லிய பிரத்யம்னா கீழே இருக்கக்கூடிய அந்த அறிவோட நிலைக்கு, கான்சியஸ் லெவலுக்கு. இதுதான் நம்ம சைக்காலஜியில் படிக்கும் போது கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த லெவல்ல அது போய் இணையாகும் போது அது இதுக்கு பேரலல் ஆகும் போது மனமே ஞானமாக மாறுது. அந்த நிலை தான் ஏகாகிரத பரிணாமம், ஒன்றான நிலை அப்படிங்கிறது. இதை இந்த மூணுமே ப்ராசஸ்ல ஞானம் அடையறதுக்கான இந்த பரிணாமத்திரையும் அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு சொல்றேன்னு பாருங்க. இந்த நிலையில உங்களுக்குள்ள என்ன நடக்கும், என்ன மாதிரியான ஞானம் நடக்கும். சரி, இந்த மாதிரி மனமானது கான்சியஸ் லெவல்ல மனமானது அலையக்கூடியது, அது அலையாம போய் நின்னதுன்னா உங்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும். ஏதேன அப்பொழுது பூதேந்திரிய பூதேந்திரியேசு. பூத்தம்னா என்னது? பஞ்சபூதம். பஞ்சபூதம், பஞ்சபூதங்களை சொல்லக்கூடியது. இந்திரியேசுன்னா இந்திரியங்களை சொல்லுது. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு உயிருள்ள பொருள், இன்னொன்னு உயிரற்ற பொருள். உயிருள்ள பொருள்கள் எதனால ஆனது, உயிரற்ற பொருள்கள் எல்லாம் எதனால ஆனது? எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப உயிர் இல்லாத பொருளை ஜட பொருள்னு சொல்றோம், உயிர் உள்ள பொருளை ஜீவன் சொல்றோம். உயிருள்ள பொருளுக்கும் உயிரில்லாத பொருளுக்கும் என்னதான் வித்தியாசம்? உயிரில்லாத பொருளும் உயிருள்ள பொருளும் பஞ்சபூதங்களால் ஆனது தான். எந்த ஒரு அந்த பொருளுக்கு இந்திரியங்கள் வருது, அது உயிருள்ள பொருள்னு சொல்றோம். அப்ப புலன்கள் 5 இந்திரியங்கள் இருக்கு. அது ஏதாவது ஒரு இந்திரியம் இருந்தாலும் சரி, இல்ல 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். இந்திரியங்கள் இருந்ததுன்னா அது ஜடத்துல இருந்து ஜீவக்கு கன்வெர்ட் ஆயிடுது. இந்த பூதேந்திரியேசங்கிறது புரிஞ்சிருச்சா? 2 தான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல 2 கான்செப்ட் தான் இருக்கு. ஒன்னு ஜடா, இன்னொன்னு ஜீவா. இது 2 சேர்ந்து எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனதுதான். அந்த பஞ்சபூதங்களுக்கு புலன்கள் முளைச்சு அது உயிரினம்னு சொல்றோம். அந்த புலன்கள் இல்லாம போனா அது ஜட பொருள். இப்ப நமக்கு 5 புலன் இருக்கு, 5மே இல்லாம போனா நாமளும் ஜடம் தான். இப்போ ஓரறி தாவரம் இருக்கு, தொடு உணர்வு இருக்கு, அதுக்கு அந்த தொடு உணர்வு இல்லாம போயிடுச்சுன்னா அதுவும் ஜட பொருள் தான். இந்த மாதிரி பூதேந்திரியேசங்கள், ஏதேன பூதேந்திரியேசம்னா ஒட்டுமொத்த சர்வம் அப்படிங்கிறத இவர் இந்த வார்த்தையில பயன்படுத்தியிருக்காரு.
இப்ப எல்லாத்தையும் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிடுச்சா? பூதேந்திரியேஷன் ஒரு வார்த்தையை சொன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய படைக்கப்பட்டது படைக்கப்படாதது எல்லாமே இதுக்குள்ள பொருந்திடும். ஸ்தூலமானது சூக்ஷ்மமானது உயிரினும் உயிரட்டது எல்லாமே இதுல வந்துடும். எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா 4 விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கணும். ஒண்ணு தர்மா, லக்ஷணா, அவஸ்தா, பரிணாமம். இந்த தர்ம லட்சண அவஸ்தா பரிணாம வியாக்கியாத்தா உங்களுக்கு உள்ளார இருந்தே புரிய ஆரம்பிக்கும். எதுக்கு? சித்தத்துக்கு, உங்களுடைய மனதுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதுதான் பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த நம்ம கான்சியஸ் சொல்லக்கூடிய அறிவுக்கு அதுதான் பேஸா இருக்கு. அதுக்கு இந்த மனமானது ஒடுங்கி அந்த நிலைக்கு போகும்போது அது இதுல அப்படி பிரதிபலிக்கும். அவ்வளவுதான். இப்ப நம்ம கான்சியஸ் லெவல்ல தியானத்துல போகும்போது உங்க மனம் ஒடுங்கி மனம் தியானத்துல போக 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 உங்களுக்கு எப்படி ஞானம் வருதுன்னா இப்படி வருது. அது என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கறத சொல்றாருன்னா, தர்மா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும் எல்லாத்துக்கும். லட்சணம்னா வடிவம், அவஸ்தான்னா ஸ்டேட்டு, பரிணாமம்னா மாற்றம், அதனுடைய மாற்றம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதை நீங்க அதனுடைய தர்ம லட்சண அவஸ்தாவை சொல்லணும் லாஜிக்கலா. NaCl, சோடியம் குளோரைட், அதனுடைய தர்ம லட்சண அவஸ்தா சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய தர்மா என்ன, அதனுடைய லட்சணம் என்ன, அதனுடைய அவஸ்தா என்ன, அதனுடைய பரிணாமம் என்ன? சார் அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் சார். அது என்னது? சால்ட் சார், வீட்ல யூஸ் சால்ட் பண்றோம். தான் அது. அது அப்படி கிறிஸ்டலா சாலிட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்றீங்களா? எஸ் சார். சாலிட்ல இருந்தா அது தர்மமா, லட்சணமா, அவஸ்தாவா, பரிணாமமா? லட்சணம் சார். பரிணாமமா சார்? ஏன்னா அது தண்ணியில இருந்து தான் வருது. லட்சணம். லட்சணம் தான் சரியான. லட்சணம்னா வடிவம். நீங்க சொல்ற அந்த கிறிஸ்டல் ஃபார்மேட்ல இருக்கிறது அதனுடைய வடிவம், லட்சணம். Yes, sir. அடுத்தது ட்ரை பண்ணுங்க. கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கிறது அதனுடைய லட்சணம் சொல்லியாச்சு. அதனுடைய அது சால்ட்டா இருக்கிறது அதனுடைய குவாலிட்டி. அதனுடைய உவர்ப்பு தன்மை எதை சொல்றோம்? தர்மா. தர்மா. சூப்பர். அவ்வளவுதான். பர்ஃபெக்ட். அவ்வளவுதான், நெருங்கிட்டீங்க. அதனுடைய உவர்ப்புத்தன்மை அதனுடைய தர்மம். அதனுடைய கிறிஸ்டல் வெள்ளை கலர்ல கிறிஸ்டலா இருக்கிறது அதனுடைய லட்சணம். அப்புறம் அந்த பரிணாமங்கிறது அது தண்ணியா மாறுறது, அதனுடைய சேஞ்ச். கரைஞ்சி போனா தண்ணியா இருக்கும், காஞ்சி தண்ணியா போனா மாறுது, உப்பா மாறும். அதான் அது அதனுடைய பரிணாமம். வெரி குட். அவஸ்தா, அவஸ்தான ஸ்டேட். அது என்ன ஸ்டேட்ல இருக்கு? ஸ்டேட் நிலை. லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. ம் லிக்விடா இருக்கிறது அந்த அவஸ்தா ஸ்டேட். அதேதான். இப்ப கிறிஸ்டல் திரவ நிலையில இருக்கலாம், திட நிலையில இருக்கலாம். திட நிலையில இருந்து திரவத்துக்கு போகும். சாலிடா இருந்து அது பரிணாமத்துக்கு போகும்போது திடமா இருந்து கரைஞ்சி தண்ணியா மாறும். தண்ணியில கிறிஸ்டல் ஆகி திரும்ப அது மாறும். ஸோ இந்த மாதிரி மாறுறதுக்கு பேரு பரிணாமம். உங்க கையில இருக்கும்போது என்ன ஸ்டேட்ல இருக்குது? ஸோ உங்க கையில நீங்க போட்டு சாப்பாட்டுல போட்டு கரைச்சிட்டீங்கன்னா அது லிக்யூடா இருக்கலாம். உப்பு தண்ணியை கையில கரைச்சி லிக்யூடா இருக்கும்போது இருக்கலாம். சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்ல இருக்கலாம். நீங்க என்ன ஸ்டேட்ல வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து அது அவஸ்தா. உங்க கையில இருக்கும்போது என்னவா இருக்கு, இல்ல நீங்க பார்க்கும்போது என்னவா இருக்கு. ஆனா அது அதுலயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது பரிணாமிக்கும், அது மாறும். இப்படி எதை எடுத்தாலும் பூத இந்திரியேசு. இப்ப நாம இருக்கோம் இந்த உப்புக்கல்லு மாறுற மாதிரி. எப்படி உப்புக்கல்லுக்கு சொன்னீங்களோ அதே மாதிரி மனிதனுக்கு சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய கேரக்டர் தர்மம். வடிவம், அவருடைய ஷேப், அந்த பர்சனாலிட்டி, அது லட்சணம். அதனுடைய லட்சணம். பிசிக்கல் பாடி. அப்புறம் அவஸ்தாங்கிறது எந்த ஏஜ்ல இருக்காரு அப்படிங்கறதா சார்? இந்த அவஸ்தா தான் நமக்கு 4 அவஸ்தா நம்ம படிச்சிருப்போம். உபனிஷத்துல படிச்சிருப்போம். ஜாக்கிரத அவஸ்தால, சொப்பன, அந்த மாதிரி அவஸ்தா. பரிணாமங்கிறது அது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். நம்ம குழந்தையில இருந்து இப்ப மாறிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பரிணாமத்துல என்ன பண்ணுவோம்? இந்த டெட் பாடியை அழிஞ்சு மறுபடியும் வேறையா மாறும், பரிணமிக்கும். இது இருக்கும், இல்லாமலும் போகும், மறைஞ்சு போகும், திரும்ப உருவாகும். சோ இந்த மாதிரி பரிணாமம். இப்படி எப்படி உப்புக்கும் மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்களால இப்படி உங்களுக்கு தானாவே உள்ளாரே புரிஞ்சிடும்.
இந்த எதனால தர்மாக்கு என்ன சொன்னீங்க? மனுஷனுக்கு ம் மனுஷனுக்கு தர்மான்னு என்ன சொன்னீங்க? மனுஷனுக்கு தர்மாங்கிறது மனுஷன் கடைபிடிக்கக்கூடிய அறத்துக்கு தர்மான்னு பேரு. ஸோ இப்ப மனுஷனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம இப்ப மனுஷன் இப்ப சிந்திக்கிறோம், யோகாலாம் படிக்கிறோம். இப்ப இங்க வந்து வேற ஏதாவது உயிரினங்கள்லாம் வந்து படிக்குமா அப்படின்னு கேட்டா படிக்காது. மனுஷன் வந்து இப்ப மனுஷனால என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் மனிதனுடைய தர்மங்கள். அந்த கேரக்டர்னு ஆமா, கேரக்டர், மனிதனுடைய கேரக்டர். கேரக்டர். இப்ப கேரக்டருங்கிறது என்ன சொல்லுவோம்? இப்ப வந்து ஒரு படத்துல வந்து ஹீரோ இருக்காங்க, வில்லன் இருக்காங்க, எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் வேற வேற ரோல் இருக்கும். ஆனா அதெல்லாம் காமனா நம்ம என்ன சொல்லுவோம்? கேரக்டர் கேரக்டர், தான் சொல்லுவோம். கேரக்டர்னு சிம்பிளா சொல்லுவோம். அதுதான் அதனுடைய தர்மம். அதனுடைய இங்க என்ன ரோல் இருக்கு, அதுதான் அதனுடைய தர்மம். அது என்ன நிலையில இருக்கு, என்ன வடிவத்துல இருக்கு, எப்படி பரிணமிக்குது அப்படிங்கிறது எல்லா சர்வ ஜீவ பிராணிகளும் சேர்த்து இங்க சர்வம் வியாபித்திருக்கக்கூடிய அனிமேட், அன்அனிமேட் எல்லாத்தையும் பத்தியும் இந்த 4 வகையிலையும் உங்களுக்கு தானாவே புரிஞ்சிரும். வியாக்கியாத்தா தானாவே புரிஞ்சுக்கும், உள்ளாரே புரிஞ்சுக்கும். மனமானது அப்படியே போய் ரெசீவ் பண்ணிட்டு வந்துடும். அப்படியே மேக்னெட்ல போய் ஒட்டிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்துடும் எல்லாத்தையும். அப்போ நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் அந்த வாழ்நாள் முழுவதும் படிச்சாலும் கூட கத்துக்க முடியாதது கண்ணு மூடி உட்காந்தா மனசு போய் உள்ளாரே தானே அதெல்லாம் தெரிஞ்சிட போகுது. எல்லாமே உள்ளார இருந்து புரியும், அவ்வளவுதான். அப்ப எப்படி வந்து இப்போ வந்து திருமூலரா இருக்கட்டும், இல்ல மாணிக்க வாசகரா இருக்கட்டும், எப்படி அவங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்படிதான் உள்ளார இருந்து வரும். அதனாலதான் இப்ப வந்து இந்த புலன்கள் எல்லாம் நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னா பிரத்யாகாரத்தினுடைய பெனிஃபிட். இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா தத பரம விஷயத்தை இந்திரியான இந்திரியங்களுக்கு தானா உள்ளார எல்லாமே புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இது ஒரு இது வந்து ஒரு விதமான ப்ராசஸ். எல்லா விஷயங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் போத இந்திரிய சொன்னா என்னது? இதெல்லாம் பிரகிருதி, இந்த படைக்கப்பட்டது மூல பிரகிருதியில இருந்து மீதி எல்லாம் உங்களுக்கு இது எல்லாமே மேலோட்டமானது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனுடைய அடுத்த ஸ்டெப் உள்ளார போறாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, சாந்த உதித்த அவ்யபதேசியம், இந்த மாதிரி சாந்தமாகி உதயமாகும் போது சாந்த உதித்த அப்படிங்கறது வந்து முன்ன தத புன சாந்த உதித்த அவ்யபதேசி அதேதான். அது மறுபடியும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இருக்கும் போது அவ்யபதேசியம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அவ்யக்தம்னு பேரு. சாங்கிய பிலாசபில அவ்யக்தம்னு எதை சொல்லுவோம்? சார் மூல பிரகிருதி. மூல பிரகிருதிக்கு அவ்யக்தம்னு பேரு. 3 குணங்களுக்கு அவ்யக்தம்னு பேரு. அந்த அவ்யக்தத்தினுடைய தர்மம் தெரியுமா? 3 குணங்களுடைய தர்மங்கள் 3 இருக்கான். ரஜஸ் சத்வ ஒன்னு தமஸ் ஒன்னு ரஜஸ் சத் இயங்கும். எஸ், ரஜஸ் yes. இயங்கும். ஒன்னு நிலையா இருக்கும், இயக்கத்துக்கு ஆப்போசிட் அப்படி நிலையா இருக்கும். இன்னொன்னு பிரகாச ஞானமா இருக்கும். இந்த 3மே வந்து அந்த 3 குணங்களுக்கு இப்ப ரஜஸ் தமஸ் சத்துவம்னு சொல்றோம், இதை முக்குணும்னு சொல்றோம், அன்மேனிஃபெஸ்ட்னு சொல்றோம். அந்த 3க்கு ஒரு கேரக்டர் இருக்கா? 3 எஸ் சார். குணங்களுக்கும் அந்த 3 குணங்களுக்கும் அதுக்கு பேரு தர்மான்னு பேரு. இந்த அவ்யபதேசத்தினுடைய தர்மம் என்ன? இந்த அவ்யபதேசத்தினுடைய தர்மத்தை அனுபாதி அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது நீங்க தர்மிய பார்க்கலாம். யார் தர்மி? சார் புருஷா. இத்தனத்துக்கும் ஆதாரமா எது இருக்கோ அதான் தர்மி. அப்ப தர்மிக்கு இன்னொரு பேர் வந்து புருஷாக்கு இன்னொரு பேரு தர்மி, அல்ல திருஷ்டாக்கு இன்னொரு பேரு தர்மி அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அவர் பயன்படுத்துறது அந்த தர்மா அனுபாதி, அவ்யபதேசமாகிய தர்மாவே அனுபாதி, அது மூலமா நீங்க போய் பார்க்கலாம். அப்போ மூல பிரகிருதியை நீங்க போய் கடக்கும் போது நீங்க இதை பார்க்கலாம். இதை சமாதியில் நாம் படிக்கும் போது வைசாரத்திய அத்தியாத்ம பிரசாதக. ஸோ நீங்க வந்து நிர்விச்சார வைசாரதி அந்த சமாதி நிலையை அடையும் போது உள்ளார இருக்கிற ஆத்மா தரிசிக்குது. அங்க சமாதி பார்த்துட்டு சிம்பிளா படிச்சோம்ல, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இது. எப்படி இந்த நிலை 14வது சூத்திரத்துல வந்து
அதை சொல்றாரு. எப்படி உங்களுக்கு ஆத்ம ஞானம் வருதுன்னா, புருஷாவை நீங்க எப்படி உணர்றீங்கன்னா, நீங்க 9வது சூத்திரத்துல இருந்து படிச்சுட்டே வரணும். மனமானது நிரோதம் அடைய ஆரம்பிக்குது, சமாதி போகுது, ஏகாகிரத நிலை போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தர்ம லட்சண அவஸ்தாலாம் புரிஞ்சு மூல பிரகிருதி வழியா வந்து புருஷாவையும் உணர்ந்துக்கிறோம். இப்படி ஞானம் அடைஞ்சு இதுக்கு பேரு செல்ஃப் ரியலைசேஷன் பேரு. தன்னை அறிதலுங்கிறது எவ்வளவு பெரிய ப்ராசஸ். எப்படி இது வந்து தஸ்ய பூமிஷு விநியோக எப்படி படிப்படியா நிகழ்ந்தது அப்படிங்கறத இப்படிதான் படிநிலை போட்டு காட்டுறாரு. கிளியரா? சூத்திரங்கள் 14 வரைக்கும் கிளியரா இருக்கா? எல்லாம் கிளியரா தான் இருக்கு. இப்ப இந்த பரிணாமத்துல பரிணாமம் அப்படின்னாலே சும்மா ரேண்டமா அது வந்து பரிணமிக்க முடியாது. இந்த பரிணாமத்துக்கு ஒரு ரூல் இருக்கு. இந்த ரூல் தான் மனிதனுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த தர்மத்தை அனுபவிக்கும் போது தர்மத்திலிருந்து அந்த தர்மானி அது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதெல்லாம் புரியுது. இந்த பரிணாமத்துல வேறுபாடு இருக்கு. பரிணாமம்னாலே வேறுபடுறது தான். அந்த பரிணாமக அப்படின்னாலே மாறக்கூடிய தன்மாற்றம் அடையக்கூடியது. இந்த தன்மாற்றம் அடையிறதுல சீக்வன்ஸ் இருக்கு. என்ன சீக்வன்ஸ் தெரியுமா? சொரக்காய் விதை போட்டீங்கன்னா பூசணிக்காய் வரும், பூசணிக்காய் விதை போட்டா சொரக்காய் வரும், புடலங்காய் போட்டீங்கன்னா பத்திரிக்காய் வரும். தெரியும் தானே? அந்த பாவ புண்ணியங்களை பொறுத்து அந்த சீக்வன்ஸ். பாவ புண்ணியங்களை போட்டு சொரக்காய் விதை போட்டீங்கன்னா அதுல வந்து பாவத்தை புண்ணியம் பொறுத்து அவரைக்காய் வந்துடும், அவரைக்காயை போட்டுன்னா புடலங்காய் வரும். இப்படி எல்லாம் மாறி மாறி வரும் தானே? பாவ புண்ணியங்களை அடிப்படையாக கொண்டு விதைகள்லாம் மாறி முளைக்கும். அப்படிதானே ஜீவகுமாரியம்மா? சொரக்காய் விதை போட்டா பூசணிக்காய் வரும் தானே? எதை விதைக்கிறோமோ அதுதானே வரும். எஸ், என்ன இருக்கோ அதுதான் வரும். அந்த பரிணாமத்துல மாற்றம் அடையும். ஆனாலும் அதுல வந்து இப்ப வந்து நம்ம ஒரு குழந்தை வளருதுன்னா, குழந்தைல ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னா அது ஆண் குழந்தையாவே வளர்ந்து வயசாகி போற வரைக்கும் அப்படியே வரும். ஒரு பெண் குழந்தைன்னா அதுக்கான கேரக்டர்லயே வளர்ந்து வந்து போகும். இப்படி எது எது எடுக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு சீக்வன்ஸ்ல போயிடும். பரிணாமம் இருக்கும், மாறும். ஆனா அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலுக்கு பேரு கிரமான்னு பேரு. கிரமத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வரிசை அடுத்தடுத்து என்ன நிகழணும் அப்படிங்கிறதுக்கு பேரு கிரமம்னு பேரு. வரிசை த கிரமம், சீக்வன்ஸ், ஃப்ளோ, அதனுடைய அடுத்த நிலை அப்படிங்கிறது. இந்த இந்த கிரமத்துல மாற்றம் இருக்கு. அந்நியத்துவம்னா வேற ஒண்ணுல வேறுபாடு. இந்த கிரமத்துல ஏற்படுகின்ற மாற்றத்தினாலதான் பரிணாமத்துல மாற்றம் ஏற்படுது. அதுதான் காரணம். ஏத்துன காரணம். பரிணாமத்துல ஏன் வந்து மாற்றம் ஏற்படுது? இப்ப பரிணாமத்துல வந்து இப்ப நம்ம சின்ன வயசுல இப்ப உதாரணத்துக்கு வந்து நமக்குள்ளார நாம சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கடக்கும்போது பள்ளிக்கூடம், காலேஜ், திருமணம், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்ல இப்ப வந்து இருக்கோம். இன்னும் இதெல்லாம் மாறப்போகுது, இதெல்லாம் பரிணமிக்க போகுது. இந்த உடலும் ஒரு நாள் அழிஞ்சு மறுபடியும் மண்ணாக போகுது, மண்ணுல இருந்து மறுபடியும் தாவரமாக போகுது, உணவாக போகுது, மறுபடியும் உங்க அன்னமய கோஷனுடைய சர்க்கிள் போயிடும். அது எல்லாமே பேர் பரிணாமம் பேரு. இந்த பரிணாமம் நிகழ்வதற்கு என்ன காரணம்னா அதுக்குள்ள ஒரு கிரமம் இருக்கு. அந்த கிரமம் வந்து எதனால நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கர்மா. கர்மா பேஸ் பண்ணி சாந்தியமா சொன்ன மாதிரி கர்மா பேஸ் பண்ணி கிரமம் வரும், கிரமத்தின் அடிப்படையில் பரிணாமம் வரும். இவ்வளவுதான். இந்த மாற்றம் பரிணாமத்துக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. என்ன காரணம் இல்லை, இதை வச்சுதான் காரண காரியவாதம், சத்காரியவாதம், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியை வந்து இங்க ப்ரூவ் பண்ணிட்டு உள்ளார போறாரு. இது வரைக்கும் பரிணாமத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பரிணாமத்திரயத்துக்கு மேலேயே சமயமா பண்ணணும். முதல்ல உங்களுக்கு பரிணாமத்திரயம்னா என்னன்னு புரியணும். அப்புறமா பரிணாமத்திரயத்து மேலேயே நீங்க சமயமா பண்ணணும். இந்த சமாதி தான் விதர்க்க ரூப சமாதி, விசார ரூப சமாதி, அப்புறம் அனந்த ரூப சமாதி, அஸ்மிதா ரூப சமாதி. இந்த அனந்த ரூப சமாதின்னு சொல்ல பாருங்க, உங்களுடைய மனமானது அப்படி ஒடுங்கி வருது பாருங்க. அந்த சமாதி ஏற்படுறதே மனதாலதான். மனம் இல்லாம தியானமே நடக்காது. மனம் தான் ஒரு மிகப்பெரிய டூல். மனம் தான் பேஸ் டூலு.
அன்சமாதி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மனம் தான் பண்ணும். இந்த மனதில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் நம்ம வந்து சமாதி சொல்றோம். இந்த மனமானது இந்த 3 நிலையை அடையுது. ஏகாகிரத நிலையை அடையுது, நிரோத பரிணாமத்துக்கு போகுது, சமாதி, ஏகாகிரத, இந்த மாதிரி அந்த அந்த இடத்துல போய் பரிணமிச்சுட்டே இருக்கு. அது அந்த மனசு மேலேயே நீங்க இன்னொரு மனம் போட்டு சமாதி பண்ணணும். அப்படி சமயமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதீத அநாகத ஞானம் வந்துடும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து எல்லாமே ஸ்டோரேஜ்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு. அதுக்கு பேரு கிரமம்னு பேரு. ஏன்னா பரிணாமத்துல என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு பேரு கிரமம், வரிசை. அது எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கிறது பரிணாமம். அது மாறுறதுக்கு காரணம் உள்ளாரக்கூடிய கிரமம். அப்ப கிரமத்தை அடிப்படையாக கொண்டு என்ன நடந்திருக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் அதீத அநாகத ஞானம். சும்மா வந்து அதீத அநாகத ஞானம் வந்துரும்னு சொன்னா காரணம் இல்லாம நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த காரணத்தை 15வது சூத்திரத்துல சொல்லி கொடுத்து 16வது சூத்திரத்துல அதுக்கான பலனை கொடுத்திருக்காரு. கிளியரா இருக்கா? கரெக்டா எழுதியிருக்காரா சூத்திரம்? ம்? மகரிஷி பதஞ்சலிக்கு ஒரு சல்யூட் போட்டுக்கலாமா? சூப்பரா எழுதியிருக்காரா? அதீத அநாகத ஞானம் தெரியும் தானே? அநாகத ஞானம் ஃபியூச்சர் ஞானம், அதீதனா முன்னாடி ஞானம். இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவுலாம் இதுக்கு முன்னாடி நமக்குள்ளாரே இருக்கு. இப்ப நம்மளுடைய கருமையத்துல நாம என்னன்னைக்கெல்லாம் என்னென்னலாம் உருவானோம், இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் உயிரின பரிணாம வளர்ச்சியில என்னென்னலாம் அனுபவிச்சோமோ அதெல்லாம் நமக்குள்ள ஸ்டோரேஜ்ல இருக்கும், நம்ம கருமையத்திலே இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சமாதிக்கு போகும்போது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபியூச்சர்ல இது என்னவா மாறப்போகுது அப்படிங்கிறதும் தெரியும். அதுதான் முக்காலத்தை உணர்ந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த 16வது சூத்திரத்தோட பரிணாமத்திரயம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. என்ன பர்பஸ்க்காக இந்த தியானத்தை பண்ணணும், ஏன் பண்றோம்ங்கிறதுல நமக்கு கவனம் வேணும். அதுக்காக உங்களுடைய தியானம் நடக்கும்போது இந்த பரிணாமத்திரயத்தின் சமயமா பண்ணா வரக்கூடிய அதீத அநாகத ஞானம் போறதுக்கு முன்னாடி சில அப்டக்கல்ஸ் வரும். இதெல்லாம் உபசர்கான்னு பேர். எப்பேற்பட்டதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னா இப்படி வரிசைப்படுத்துறாரு. இங்க இருந்து லைனா 35வது சூத்திரம் வரைக்கும் வரிசைப்படுத்தப்படுது. ஒன்னொன்னா பார்க்கலாமா? ரெடியா? 16ஓட ஒரு செக்மெண்ட் போட்டு முடிச்சு தூக்கிடுங்க. 17ல இருந்து அந்த மாதிரி ப்ராசஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு, தாரணால ஆரம்பிச்சு தியானால போய் ஞானம்னு சொன்னோம். அந்த ஞானம் எப்படி அடையுது அப்படிங்கிறத வந்து 3 பரிணாமத்திரையும், அந்த பரிணாமத்திரயத்தினுடைய சேஞ்சஸ்ல நமக்கு போதேந்திரிய லட்சண தர்ம லட்சண அவஸ்தா எல்லாமே புரிஞ்சிடும். அது மேல சமயம் பண்ணா அதீத அநாகத ஞானம் வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் ஓவர். அந்த அதீத அநாகத ஞானம் நடக்கிற இந்த கேப்ல இன்னும் சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சிலதுக்கு ரீசனும் சொல்லியிருக்காரு. 17வது சூத்திரம் சர்வ பூத ருத ஞானம்னு ஒரு வார்த்தை. முதல்ல அதை மீனிங் பார்த்துக்குவோம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு டைட்டில் கொடுத்துடணும், ஒரு தலைப்பு கொடுத்துடணும். இப்பதான் உங்களுக்கு வந்து இது இந்த சூத்திரம் வந்து எதை பத்தி பேசுது. நம்ம செக்மெண்ட்ல அப்படிதான் பிரிப்போம். இத்தனாவது சூத்திரம் இதை பத்தி பேசுது. இப்ப 7வது சூத்திரம் வந்து அந்தரங்க யோகத்தை பத்தி சொல்லுது. 8வது சூத்திரம் நிர்பீஜ சமாதியில இருக்கிறவனுக்கு அது வந்து பகிரம்சம். இப்படி அதுக்குன்னு ஒரு தலைப்பு இருக்கணும், அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்ப இந்த சூத்திரம் 17 வந்து சர்வபூத ருத ஞானம். பூத்தன்னா ஒண்ணு இல்ல, உயிரினங்கள். சர்வம்னா எல்லா உயிரினங்களுடைய ருதம். ருதம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ருதம் அப்படிங்கிறது அதுங்க பேசிக்கிற லாங்குவேஜ். ஒரு படத்துல விவேக் வந்து அந்த அம்மா சொல்லணும் இல்லையா, இவனுக்கும் ஒரு வடை பாயசத்தை போடுற வேண்டியதுதான் அப்படின்னு. தெரியுமா அந்த கதை? தெரியுமா அந்த கதை என்னன்னு?
ம், இந்த எல்லாருடைய மைண்ட் வாய்ஸும் கேட்பா தானே அந்த பாட்டி வந்து என்ன சார் பேச. அந்த பாட்டி வந்து அவங்க வீட்டுக்காரங்க வடை பாயசத்துல விஷம் வச்சு கொண்டுட்டேன் அப்படிங்கிறத மனசுல நினைக்கும். அதிகமா வந்து கேட்பான், அடி பாவி மாவுல நீ விஷம் வச்ச கொன்ன அப்படிம்பான். அது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது? இவனுக்கு ஒரு வடை பாயசத்தை வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்கள் பேசுகிறதும் தெரியும். அதுதான் சர்வபூதரோத ஞானம். ஒவ்வொரு உயிரினங்களும் பேசக்கூடிய எழுப்பக்கூடிய சவுண்டுகளுக்கு அதுக்குள்ளார ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அதுக்குள்ளார மொழி நமக்கு அது வந்து பிரிச்சு பார்க்க தெரியாது. சப்தத்தினுடைய நம்ம சட்டிலஸ்ட் லெவல்ல போய் நம்ம பார்க்க முடியாது. இப்ப அந்த சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்வரம் வந்து காதுல கேட்கதான் தெரியும். இப்ப நாமளா பாடினா என்ன போயிடுச்சு சொல்லுவாங்க, ஸ்ருதி இல்ல, ஸ்ருதி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மாதிரிதான் நாமளும் கத்துவோம், நம்ம தொண்டையிலிருந்து அதே சத்தம் தான் வருது, ஆனா அது ஸ்ருதி இல்லைன்னுருவாங்க. ஆனா அவங்களோட இசையில அவங்க ஒரு கீபோர்டு அழுத்துறாங்க, ஒரு பட்டன் அழுத்துறாங்கன்னா அது அப்படின்னு அந்த சத்தம் வரும். ஆனா அவங்களுக்கு அதுல லெட்டர்ஸா வச்சிருப்பாங்க, பா, சா, அப்படி அந்த அந்த சத்தத்தை வந்து அது உள்ளார ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப சத்தத்துக்குள்ளார இன்னும் நிறைய செட்டில் இருக்கு. நம்ம கேட்கிற சப்தம் வந்து ஸ்தூலமானது, அதுக்குள்ளார சூக்ஷ்மமானது இருக்கு, சூக்ஷ்ம சவுண்ட் இருக்கு. அது நமக்கு புரியும் எப்ப அப்படின்னா, இந்த வார்த்தை முக்கியமானது. சப்த அர்த்த ஞானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சப்தார்த்த ஞான விகல்பைகி சங்கீர்ணா சவிதர்கா அப்படின்னு படிச்சிருக்கோமா சமாபதி? சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யோ கல்பக. விகல்பக. ஸோ அப்ப சப்த ஞானம் அப்படின்னா சப்த அர்த்த ஞானம். இப்ப நான் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் சில நேரங்கள்ல சப்தம் கிளியரா வந்துடும், அர்த்த ஞானத்துல கொஞ்சம் குளறுபடி இருக்கும் சூத்திரங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து ஒரு ஏதோ ஒரு கான்செப்ட் பேசுறோம் அப்படின்னு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச கான்செப்டா இருந்தா அதெல்லாம் அந்த சப்தம் உடனே புரிய வச்சு ஞானத்தை கொடுத்துரும், சப்தார்த்த ஞானம் கொடுத்துரும். புரியலன்னா நமக்கு அது புரியலன்னு சொல்லுவோம். சப்தம் இருக்கு, அர்த்த ஞானம் இல்லை. இந்த சப்தார்த்த ஞானம்ங்கிறது வந்து இதை பிரிக்க முடியுமா நம்மளால? இப்ப அம்மான்னு சொன்னா அந்த சப்தம் கேட்டு அதுக்கு ஒரு புரிதலை உருவாக்கி இதுதான் அம்மா அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுக்கறது. இது மூணும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒட்டியே கிடக்குது, இதை பிரிக்கவே முடியாது. இதர இதர அத்தியாசாத் சங்கரக, இதை தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஆனால் இது மூணு வகையா இருக்கு சப்த அர்த்த ஞானம்ங்கிறது. இப்ப நாம ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம்னா அது நமக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? சப்தத்துக்குள்ளாரே அர்த்த ஞானம் ஒளிஞ்சு கிடக்குது. இது இதர இதர அத்தியாசாத் சங்கரக, இதை பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா சங்கரக இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது. ஆனா தத்து அதை பிரவிபாகா, அதை நீங்க தனித்தனியாக பிரிக்கணும். பிரிச்சு சம்யமாத் அப்படி நீங்க அதை பிரவிபாகம் பண்ணி சம்யமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சர்வபுதர் சர்வபூத ஞானம். அவ்வளவு. சர்வரூத புத ஞானம் மட்டும் இல்லாம அதுக்கு எக்ஸ்பிளனேஷன், இதனாலதான் இப்படிதான் வந்து நமக்கு வந்து இதை அடையிறோம் அப்படிங்கிறது. நீங்க சப்தார்த்த ஞானத்தை வந்து பிரிச்சு சமயம் பண்ணீங்கன்னா, சப்தத்து மேல சமயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஆழம் எல்லாம் புரிஞ்சிடும், அதனுடைய இசையினுடைய வடிவம் புரிஞ்சிடும். ஏன் இளையராஜாவுக்கு இசை ஞானின்னு பேர் வச்சாங்க? எந்த சப்தத்தை எப்படி போட்டா அதுக்கு வந்து அந்த சவுண்ட் இப்படி வரும்னு தெரியும். அவரோட பாடல் எல்லாம் ஹிட்டான காலங்கள் என்னன்னு சொல்லுவாங்க, வருஷங்கள் என்னன்னு சொல்லுவாங்க, என்ன பாடல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எந்த வருஷங்களை சொல்லுவாங்க? 80s, 80s 90s அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையே, அந்த வருஷங்கள். இன்னைக்கு எல்லாம் நிறைய சைக்காட்ரிக், நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, மனோதத்துவ டாக்டர்லாம் இருக்காங்க. அந்த காலத்துல வந்து அவர் தான் வந்து மிகப்பெரிய சைக்காட்ரிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்த நிறைய சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துக்கு வந்து அவரோட இசை தான் அவங்களெல்லாம் காப்பாத்தணும். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அதை காப்பாத்திட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம்? அந்த இசைக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உள்ளார இருக்கக்கூடிய சப்தார்த்த ஞானத்தை வந்து அவங்களால பிரிச்சு பார்க்க முடியுது. அது மாதிரி நீங்க பிரிச்சு சமயம் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் உங்களால
புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் சர்வபூத விருத்தி ஞானம். பூர்வ ஜாதி ஞானம் பார்க்கலாமா? பூர்வ ஜாதி. பூர்வம்னா முன்னாடி. முன்னாடி. உத்தரம்னா உத்தரம்னா மேலையாங்க சார். உத்தரம்னா நார்த் நார்த் டைரக்ஷனா? பூர்வம்னா முன்னாடி, உத்தரம்னா பின்னாடி. பின்னாடி. உத்தரேசம். பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம். முன்பகுதி, பின்பகுதி. ஆதி அந்தம். ஆதினா பிகினிங், அந்தம்னா முடிவு. அது அந்த எண்டு, இது இந்த எண்டு. ஆனா இங்க முன்னாடி பின்னாடின்னு சொல்றதுக்கு பூர்வம் உத்தரம். சம்ஸ்கிருதத்துல இந்த வார்த்தையெல்லாம் பயங்கரமா பயன்படுத்தி. பூர்வ ஜாதி. ஜாதினா பிறப்பு. பூர்வம்னா முன்னாடி ஜாதி, முன்னாடி நாம எடுத்த பிறப்பு. பூர்வ ஜாதி ஞானம். இதுக்கு முன்னாடி நாம என்ன பிறப்பு எடுத்தோம் நமக்கு தெரியணும். அப்படின்னா சாக்சாத் சம்ஸ்காரம். அந்த நம்மளுடைய சம்ஸ்காரத்தை மேல டைரக்டாவே நாம வந்து நேரடியா சமயமா பண்ணணும். நம் சம்ஸ்காரத்தை மேல நேரடியா சமயமா பண்ணா பூர்வ ஜாதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். விபாசனை போனவங்களுக்குலாம் தெரியும். ஒவ்வொரு குரூப் மெடிடேஷன் முடியும் போதும், குரூப் சிட்டிங் முடியும் போதும் ஒரு ஒரு ஸ்லோகம், ஒரு பாட்டு ஒன்று வரும். அதுல வந்து புத்தர் வந்து நான் வந்து என்னுடைய சம்ஸ்காரங்கள் ஆகிய அந்த செங்கல் எல்லாம் எடுத்து நான் அழிச்சிட்டேன் அப்படின்ட்டு. சம்ஸ்காரங்கள் வந்து நிறைய வீடு கட்டிக்கிட்டே இருக்குது. இந்த பிறவி முடிஞ்சா இன்னொரு பிறவி, இன்னொரு பிறவி முடிஞ்சா இன்னொரு பிறவி. இப்படிதான் என்னோட பல பிறவிகள் வந்து அந்த சம்ஸ்காரங்கள் வந்து கட்டிக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் எடுத்து நான் அழிச்சிட்டேன். இனிமேல் எனக்கு வீடு கட்டுறதுக்கு அங்க சோர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே நம்ம சமயமா பண்ணி நம்மளால அழிக்க முடியும். அந்த அளவுக்கு சம்ஸ்காரத்தை மேல சமயமா பண்ற அளவுக்கு நமக்கு வந்து அந்த மெடிடேஷன்ல வந்து நமக்கு பழக்கம் வரணும். அந்த பழக்கத்தில் வரும்போது இதெல்லாம் நடக்கும். அப்படி சம்ஸ்காரத்தை மேல பண்றது. அடுத்து வந்து பிரத்யேச பரச்சித்த ஞானம். மற்றவங்களுடைய பர சித்தம். பரன்னா மற்றவங்க, சித்தம்னா மனசு. மற்றவங்களுடைய மனதை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது பேரு நம்மளுடைய மனது மேல நாம் சமயமா பண்றது. நம்மளுடைய பிரத்யேசிய நம்ம தியானம் பண்றதுனால, நம்ம மனம் ஒடுங்கிறதுனால மற்றவங்களுடைய மனமும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரேக்கும் போட்டு வைக்கிறாரு. அதுக்காக நீ மத்தவங்களோட மனசு மேலே ட்ரை பண்ணிட்டு இருக்காத. நச்சதத் சாலம் பணம் தஷ்யா விஷயி பூதத்துவத்து ஆவிஷயி பூதத்துவாத்து. அதுல வந்து சிலதெல்லாம் உள்ளார ஒளிஞ்சு கிடக்கும். அதெல்லாம் உங்களால புரிச்சுக்க முடியாது. அதனுடைய ஆழத்துல ஒளிஞ்சு கிடக்கிறதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காய ரூப சம்யமா தத் கிராகிய சக்தி ஸ்தம்பி சக்ஷு பிரகாசாசம் பிரயோக அந்தர்தானம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சித்திக்கு அந்தர்தான சித்தின்னு பேரு. நமக்கெல்லாம் தானம்னா அந்தர்தானம் வெளியில தெரியறது. அந்தர்தானம்னா உள்ளார நம்ம வந்து தெரியாம நம்மளை மறைச்சிக்கிறது. நம்மளை வந்து மறைக்கிறதுக்கு பேரு, டிஸப்பியர் பண்ணிக்கிறதுக்கு பேரு அந்தர்தானம்னு பேரு. இதுக்கு காரணமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரணத்தினால இந்த அந்தர்தானம் நிகழுது. இதை நாம நாளைய வகுப்புல டீட்டெயிலா படிக்கலாம். 20 சூத்திரம் ஸ்லோகம் சாரி சூத்திரம் சார் 20th மட்டும் அந்த வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதுங்கம்மா? 20th நட்சத்திர சாலம் 20யா? 20ல வேர்ட் ந இல்ல ச அண்டு. அப்ப அண்டுன்னா எதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அண்டு. 19வது சூத்திரத்துக்கும் 20வது சூத்திரத்துக்கும் நடுவுல அர்த்தம். அது கொண்டு அங்க போடணும். இது இந்த சூத்திரத்துக்குள்ளாரியே அந்த அண்டு போடக்கூடாது. அண்ட் அப்புறம் அதாவது 19வது சூத்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் மற்றும்
20வது சூத்திரத்துக்கு போறதுக்காக இது இங்க வந்திருக்குது. தத்து அப்படின்னா அது எதுன்னா முன்னாடி முன்னாடி என்ன சொன்னோம்? மத்தவங்களோட மனசு புரிஞ்சுக்கிறது. இங்க சாலம்பனம் அப்படிங்கிறது வந்து சா ஆலம்பனம். ஆலம்பனம் என்ன தெரியுமா? இங்க முன்னாடியே கேள்விப்பட்ட மாதிரி பார்த்துருக்கேன். இருக்கா? ஆமாங்க சார். ஆலம்பனம். ஆலம்பன பேசு கேத்து. சப்போர்ட் சப்போர்ட்னு. சப்போர்ட். கேத்து படிச்சிருப்போம். ஆலம்பனையும் அப்புறம் வந்து ஆலம்பனம், சித்தவருத்தி அதெல்லாம் படிச்சிருப்போம். அந்த உலகம் இதெல்லாம். அது 4 இல்லாம போனாதான் ஹேத்து பல ஆசிரிய ஆலம்பனைக்கு இது 4 சங்கிரகீதத்துவ தேசம் தத் அபாவகன் படிச்சிருப்போம். அது இல்லாம போனாதான் இதெல்லாம் இல்லாம போகும் அப்படின்ட்டு. அந்த ஆலம்பனம் அதனோட அடிப்படையில எதனோட அடிப்படையில முன்னாடி சூத்திரம் படிச்சீங்கல்ல, பிரத்யேசிய பரச்சித்த ஞானம். அந்த அடிப்படையில் அதன் அடிப்படையில உங்களுடைய மன சமாதியை அடைஞ்சா மத்தவங்களுடைய மனம் தெரியும். அதன் அடிப்படையில அப்படின்னு சொல்றதுதான் இந்த சாலம்பனம். அதன் அடிப்படையில தஸ்ய, அதனால் இதனுடைய சப்போர்ட்னால என்ன உருவாகும்னா எதனுடைய பரச்சித்த ஞானம், மற்றவங்களுடைய ஞானத்தினுடைய ஆவிஷயி. ஆவிஷயி அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா இருக்காது, உள்ளார மறைஞ்சிருக்கக்கூடியது. அது ஆப்சென்ட் அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, உள்ளார மறைஞ்சிருக்கக்கூடியது. எப்படி மறைஞ்சிருக்குன்னா பூதத்துவாத்து இருக்கு ஆனா அது இல்லை. அப்படி உள்ளார மறைஞ்சிருக்கிற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதாவது அவங்களுடைய ஆள் மனசை புரிஞ்சுக்க முடியாது. மற்றவங்களுடைய ஆள் மனதில் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியாது, ஆனா மேலோட்டமா இருக்கிறதுல நமக்கு தானாவே புரியும் சொல்றோம். அதை தவிர அவங்க ஆள் மனதுல இங்க கீழே இருக்கிறது ரெட் கலர்ல இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவற்றை தவிர அறிய முடியாதவற்றையும் அந்த அறிவை கூறும். அப்படின்னா என்னன்னா, அந்த அறிய முடியாதுன்னா ஆள் மனதில் இருக்கிறத உங்களால அறிய முடியாது, மீதி எல்லாம் உங்களால அறிஞ்சுப்பீங்க. அப்ப நீங்க வந்து இந்த 2 சூத்திரமும் சேர்த்து தான் வச்சு படிச்சுக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். 19, 20 ஒன்னா வச்சு படிச்சுக்கணும். 2 அதை மற்றும் போட்டு 2 சூத்திரம் இருக்கு, அது படிச்சுக்கணும். செஷன் கன்க்ளூட் பண்ணிடலாமா? Keep your hands in Namaskara Mudra. Simply close your eyes. Take a deep breath in and long breathe out. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. Feel the nice vibration, feel the calmness of your mind. Gently rub your palms, keep on your eyes, bring awareness on your eyes. Gently open your eyes, see the palm with a smile, feel happy, be happy, be happy. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள்.